Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துவிட்டால் அவர்கள் நமக்கே வாக்களிப்பார்கள் என திமுக பகல் கனவு காண்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து மதுரை மாவட்டம் பெருங்காமநல்லூரில் அவர் அளித்த பேட்டியை தற்போது காணலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை பணபலத்தால் பணநாயகத்தால் வென்றுவிடலாம் என்று அவர்கள் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக இந்த முறை கொடுங்கோல் திமுக ஆட்சி வீழ்த்தப்படும். வீட்டிலே உள்ள தாய்மார்களும் பெரியவர்களும் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்புவதற்கும் இன்றைக்கு அச்சமாக இருக்கிறது. வீட்டில் தனியாக இருப்பவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அதுபோல வெளியிலே செல்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள் கஞ்சா, ஹெராயின் போன்ற போதை மருந்து தாராளமயமாக்கப்பட்டிருப்பதால் எங்க அதுக்கு அடிமையாகி விடுவார்கள் அந்த இளைஞர்கள், மாணவர்கள் என்று பெற்றவர்கள் மடியிலே நெருப்பை கட்டிக்கொண்டு இன்றைக்கு வீட்டில் பயந்து கொண்டிருக்கின்ற நிலைமைதான் இருக்கிறது. தாய்மார்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், அதனால எங்களுக்கு தான் அவர்கள் வாக்கு என்று இவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே தாய்மார்கள் எல்லாம் வெதும்பி போயிருக்கிறார்கள். எப்பெல்லாம் திமுக ஆட்சியை விட்டு போதோ பெண்களும் ஆண்களும் மௌன புரட்சி செய்து தமிழ்நாடு முழுவதும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அவர்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள். 2001 தான் நடந்துச்சு, 2011 தான் நடந்துச்சு. இன்றைக்கு மீண்டும் அதே சூழ்நிலை இருக்கிறது.